மகிழ்ச்சியாக இருக்குங்க. மெயினாக இன்றைக்கி நம்ம பேச போகிறதே பொதுக்கூட்டத்தில் அதுதான். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று நம்ம பார்த்தா விக்கிரவாண்டியில் ஒரு பச்சிளம் குழந்தை யாருமே சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாமே கண்டிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக தான் இன்றைக்கி நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன். பொதுக்கூட்டத்தில் இதை பற்றி நான் மிகவும் உறுதியாக பேச போகிறேன். மிகவும் இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கான பயணம் தேமுதிக எப்படி அமையும்? ஏற்கனவே நம்ம இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2026க்கு இன்னும் சற்றேறக்கூடிய ஒரு வருஷம் இருக்குங்க. அதனால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறோம். கட்சி வளர்ச்சியிலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். 26ல் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது மாதிரி 234 தொகுதிகளையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் இது ரொம்ப லேட்டுங்க. அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனது இது முன்னாடியே நடந்துருக்கணுங்க. ரொம்ப தாமதமாக ரெய்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளும் ஆட்சியில். அதனால் நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம்தான். அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால் இப்போ நடந்த ரெய்டே மிக காலதாமதம். இன்றைக்கி அவர் டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போகிறாருன்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போகிறது மட்டும் இல்லை, என்ன ஆவணங்களை அங்கே பிடிச்சிங்கன்றது மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கடியாக தெளிவுபடுத்தணும். ரெய்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. அதனால் தப்பு செஞ்சவங்க கேப்டன் எப்படி சொல்லுவாங்க, தப்பு செஞ்சால் நிச்சயமாக உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும். அது மாதிரி தப்பு செஞ்சால் தண்டனையை அனுபவிக்கணும். அதனால் லஞ்ச ஊழல் இன்னைக்கு கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, லஞ்ச ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவில் இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.